திரு பாக்யராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான இந்த விழாவை சிறப்பிச்சிட்டு இருக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், முன்னாளுக்கும், அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், டிவி மீடியா நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே இதே பரவாயில்லைங்க, எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் ரசிக்கும் கலைஞர் அவங்க என்னுடைய நல்ல நண்பர்களான இயக்குனர் மணிவண்ணன், சத்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட இந்த படத்தில் அந்த காம்பினேஷனோட மறுபடியும் புதுசாக இணைஞ்சிருக்காரு அன்பு சகோதரன் இயக்குனர் செந்தமிழ் செல்வன் சீமான் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவருக்கும் சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய கலைஞர்கள் இன்னைக்கு ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக், அவர் நான் முத்துக்குமார் பாடல், அவங்க உட்பட எல்லா டெக்னீஷியன்களுக்கும், எல்லா நடிகர்களுக்கும், எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கார். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏன்னா படம் எடுத்தால் வெளியே வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கள்லாம் அதை நினச்சி பயந்தா மியூசிக் டைரக்டர் நம்ம வீட்டுக்கு யாராவது அடிக்க வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் மியூசிக்கே போடல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பாதுகாப்பா இருக்காரு பாருங்க. இப்படித்தான் ஒரு கண்ணத்தை இது பண்ணா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் பாருங்க ஒரு கண்ணத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு. இங்க நான் முதல் முறை மெட்ராஸ்ல சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். அங்க போய் இந்த மாதிரி நான் கதை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். அங்க ஒரு டைரக்டரு வாசலில் பார்த்தோன்னே வணக்கம் சார் சொன்னோன்னே சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் உள்ளே போனேன். போய் அந்த டைரக்டரை பார்த்து பேசலான்னு இருக்கும்போது கூட ஒரு வில்லன் நடிகர் ஒருத்தர் கூட உட்காந்துருந்தார். ஆஹா, இவர் நிறைய சினிமாவில், எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி அவரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் கேட்டார் என்ன அப்படின்னாரு. இல்லை கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் ஆளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. ஏன்னா கதாசிரியர்னா அதுக்கு ஒரு லுக் இருக்கணும் இல்லையா, ஒரு ஜிப்பா கிப்பா இல்லை ஒரு பைய ஒரு பேனாங்கன்னா ஒரு நாளைக்கு சுற்றி அது மாதிரிலாம் இருக்கணும். சாதாரணமாக சிம்பிளாக ரோட்டில் போகிற பையன் மாதிரி இருந்தோடனே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியா என்ன இந்த வயசில் கதை சொல்லணும்னு வந்திருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அந்த கூட இருந்த வில்லன் நடிகர் சொன்னார் எந்த ஊருப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூருங்க அப்படின்னேன். உடனே அந்த வில்லன் நடிகர் அடுத்து சொன்னார் டைரக்டர்கிட்ட, சார் இந்த கோயம்புத்தூர்காரங்களை மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, குசும்புக்கு நம்பர் 1 இவங்க அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்றாரு. அதனால ஆளை பார்த்தாலும் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க, என்ன விவகாரம் இருக்கு என்னங்கிறது கொஞ்சம் கேட்டு முடிவு பண்ணுங்க, அவ்வளவு 1ஆம் நம்பர் குசும்பு அப்படின்னாரு. இந்த ஆள் பாராட்டுறாரா இல்லை நம்மளை கார வாடுறாரா என்ன சொல்றாரு, எதுக்காக இப்படி சொல்றாருன்ட்டு ஒரே யோசனையா இருந்தது. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனா கூட அதே ஞாபகத்துல இருந்தது. என்ன இப்படி கோயம்புத்தூர்காரங்க நம்பர் 1ஆம் நம்பர் குசும்புன்னு சொல்லும் போது எனக்கு நம்ம சுந்தரராஜ் இருக்கான ஞாபகம் வந்துட்டான். ஆர் சுந்தரராஜ் அவன் நாடகம் போடும்போது நாடக ரிஹர்சலில் எல்லாரும் உட்காந்து இருந்தால் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரிஹர்சல் நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த மாமூலாக நாடகத்துக்குன்னு சில டைலாக் இருக்கும். ஒரு ஹீரோயின்னா நந்தவனத்தில் நின்று இருப்பா, பூங்குழான்ட்டு சே இந்த ஆண்களே எப்போதும் இப்படித்தான், கொடுத்த நேரத்துக்கு வருவதே இல்லை அப்படின்மா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக் இருக்கும் நாடகத்தில். எல்லா நேரத்துலையும் யார் போட்டாலும் அந்த டைலாக் இருக்கும். அது மாதிரி அது ஒரு இடத்துல ரொம்ப சோகமான ஒரு சீனு. அந்த அப்பா கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கும்போது பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. எல்லாரும் முன்னாள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, என்னப்பா என்ன சொல்றீங்க, அதை ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதை, இந்த டைலாக் எல்லா இதுலையும் வரும். அவரு அதை ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொன்னோன்னே முன்னால் உட்காந்து ஒரு ஆள் எந்திரிச்ச, ஏப்பா அந்த கதையை சொல்லி இதுக்கு அதாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னா சுந்தரராஜன் ஒழிச்ச மொழி. அப்பதான் நினைச்சிட்டேன் அந்த குசும்புன்னு சொல்றது பார்க்கிற வேடிக்கை பார்க்க கோயம்புத்தூர்காரனுக்கே எழுதுன்னா அப்புறம் எழுதுறவன் நடிக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னால வர வரதான் நம்ம ஊர் ஆளுங்க ஒவ்வொருத்தரை பத்தியா நினைச்சு பார்த்துக்கிட்டேன் யார் யார் எப்படின்னு. சத்யராஜ் நடிப்புல அவர் ஆக்டிங்ல மாடுலேஷன்ல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை விஷயமும் பண்ணுவாரு. மணிவண்ணன் எழுதுற விஷயத்துல ஸ்கிரிப்ட் விஷயத்துல அவருக்கு குசுமான ஆளுன்னு சொல்லலாம். நான் அவர் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் சத்யராஜ் கூட ஒரு படம் நான் சேவ் பண்ணது நடித்தேன். மணிவண்ணன் கிட்ட மணிவண்ணன் நாளெல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால. ஆனால் என்னோட ஸ்கிரிப்டில் மணிவண்ணன் அவர் ஸ்கிரிப்டில் ஒன்று பண்ணிட்டார், இந்த கபடி பாண்டியராஜன். அது என்னோட ஸ்கிரிப்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்தாங்க. பாண்டியராஜன் டைரக்ஷனு, நான் கதை யோசனை எழுதி கொடுத்துட்டேன்.
அதுல ஒரு சீனு, ஒரு மணிவண்ணனுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். மணிவண்ணன் எப்படின்னு, நானே ஒரு மாதிரியான ஆளு, அவர் மணிவண்ணன் அதுக்கு மேல. என்னன்னா, அந்த வீட்டுல குடியிருக்காங்க இவங்க, பாண்டியராஜன் குடியிருக்கிற வீட்டுல வந்து ஒரு மாமி ஓனர் வந்து ஒரு ஐயரு, ஒரு பிராமின் லேடி, அவங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அந்த ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் கிளாமரா இருக்கிற மாதிரி ஒரு லேடி போட்டிருந்தோம். அவங்க காலையில செம்பு எடுத்துக்கிட்டு அப்படி வெளியே வர்றாங்க. மணிவண்ணன் பக்கத்துல சைக்கிள் கடைக்கிட்ட ஏறிட்டு இருந்து, மாமி வணக்கம் அப்படிங்கிறாரு. வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, எங்க வெளியே கிளம்புறீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, கையில செம்பு இருக்கு தெரியலையா, பால் டிப்போ போறேன். ஓ, நீங்க ஒரு டிப்போவே வாங்குறீங்களா? இது வந்து நான் எழுதல. அப்புறம் நான் ரஷ் பார்த்துட்டு பாண்டிகிட்ட, இது ரொம்ப குசுமா இருக்குப்பா, எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வாங்கினோடனே பாதி பர்சன்ட்டுக்கு மேலே அப்படித்தான் இருக்கும். 50% மேலே நம்ம ஆளுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கு உண்டான ஒரு இயல்பு. ஆனால் அதே நேரத்தில் வந்து மணிவண்ணனுடைய இன்னொரு முகம், அது வந்து ஜேம்ஸ் வசந்தர் பேசும்போது ரொம்ப அழகா அது சொன்னார். என்னன்னா, அந்த நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளை கேட்டோன்னையுமே நான் காலில் விழுந்துட்டேன். அதுதான் அவருடைய கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்னன்னா, வெற்றிகள் 50வது படம் டைரக்ஷன் பண்றாரு, எவ்வளவோ சக்சஸ்ஃபுல்லா படங்கள் இருக்கு, இருந்தா கூட அந்த ஒரு திறமை எங்காவது இருக்குன்னு சொல்லி பார்க்கறா, டக்குன்னு அதுக்கு வந்து அடிபணிஞ்சு அவர். ஏன்னா நிறைய பேர் அப்படி இல்லை. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே தான் நான் முத்துக்குமார் கூட இன்னைக்கு சாதனை படிக்கிற அளவுக்கு எல்லா பேப்பர்லையும் வந்துட்டு இருந்தா கூட அவர்கிட்டையும் அதே எளிமை இருக்கு. ஸோ இந்த மாதிரி குணங்கள் வந்து பாராட்டக்கூடிய குணங்கள். இது சினிமாவில் பெரும்பாலுமே எப்பவுமே காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அந்த காலத்துல இப்போ மாடர்ன் டெஸ்ட் பண்ணோம்னா மனோகர் சார் நடிக்கிறாரு, ஜெயசங்கர் நடிக்கிறாருன்னா வல்லவன் ஒருவன், வல்லவனுக்கு வல்லவன், இருவல்லவன், இப்படி படங்கள், அந்த மாதிரி படங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு இது காம்பினேஷன் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி வந்து எனக்கு எப்பவுமே ஒரு குறையா இருந்தது என்னன்னா, சத்யராஜுக்கு அவருடைய திறமைக்கு உண்டான தீனி போடுற அளவுக்கு நல்ல கேரக்டர்கள் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாலே, இப்போ எனக்கு முன்னால பேசினவங்க சொன்னாங்க, அந்த படம் ஃபர்ஸ்ட்லேயே பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கும் அந்த ஆர்வமா இருக்கு. ஏற்கனவே இது வெற்றி விழா மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன், அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. அதனால இந்த காம்பினேஷன் வந்து டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமார நானும் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வத்தோடு இருந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக எம்பி திரு ஜே.கே. ரதீஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக மேடையில் அழைக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அமைதிப்படை பார்த்த யாரும் இந்த படத்தை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அந்த அமைதிப்படை. அதுல சத்யராஜ் சாருடைய ஒவ்வொரு நடிப்பும், ஒவ்வொரு சீனும் அவ்வளவு பிரமாண்டமா பண்ணியிருப்பாரு. மணிவண்ணன் சாரு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு, நீங்க நல்லா எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் கோயம்புத்தூர்ல ஒரு வாரம் அவங்களோட இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். அதுக்கு மேல என்னுடைய அண்ணன் சீமான் அவர்களும் இணைந்து நடித்திருக்கார்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர நடிகரா, ஒரு வில்லனா, ஒரு டைரக்டரா 7 வருஷம் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன மணிவண்ணன் சாரோட 50வது திரைப்படம் இது. எஸ், அதாவது ஹாஃப் போட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பேசுறேன், ஹாஃப் செஞ்சுரி போட்டாருன்றதான் அப்படி சொன்னேன். கௌரவப்படுத்துறதுக்கு வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் அவர்களையும் ரவிச்சந்திரன் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். மேடையில் இருக்கும் அனைவரும் இணைந்து இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறார்கள். அதே மாதிரி டைரக்டரா பாராட்டியாச்சு. அடுத்ததா ஹீரோ. நிறைய ஹீரோஸ் இப்ப வாரம் வாரம் நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏறுற மாதிரி வாரம் வாரம் புதுசு புதுசா ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில வந்து நிலைச்சு நிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிலைச்சு நின்று மக்கள் மத்தியில ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறார் சத்யராஜ் சார். அவருக்கு இந்த அமைதிப்படை பார்ட் 2 200வது திரைப்படம். எஸ், அதாவது டைரக்டர் வந்து ஒரு நம்ம ஹீரோ சார் வந்துட்டு ஒரு 2 ஃபுல் அடிச்சிட்டாரு அப்படின்னு, அதாவது டபுள் செஞ்சுரி இந்த பொண்ணு இப்படி சொல்லுது. ஆமா, தப்பா நினைச்சுக்காதீங்க.
ரவிதாஸ் படத்தின் தயாரிப்பாளர் திரு ராமதாஸ் அவர்களை பாராட்ட போறோம். டாக்டர் இ ராமதாஸ் அவர்களை வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் அவர்களும் ரவிச்சந்திரன் அவர்களும் கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக டாக்டர் இ ராமதாஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். சகோதரர் இயக்குனர் மணிவண்ணனின் 50வது படம், சகோதரர் சத்யராஜின் 200வது படம். வி ஹவுஸ் புரொடக்ஷன் என்றாலே அது விக்டரி ஹவுஸ் புரொடக்ஷன். இந்த படம் இந்த வி ஹவுஸ் புரொடக்ஷன் என்ற தலைப்பிலே இப்பொழுதே வெற்றி பெற்று விட்டது என்பதை தான் கூற வேண்டும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறி வாய்ப்பு தந்த எல்லோருக்கும், எனக்கு பாராட்டுதலை அளித்த சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். இப்போ சத்யராஜ் சாரையும் மணிவண்ணன் சாரையும் வந்து அவங்க பாராட்டிட்டாங்க. இப்ப நாம பாராட்டிடலாம். அவங்களோட 200வது படம் 50வது படம், அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நடிகை கஸ்தூரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அமைதிப்படை பார்ட் 1ல நடிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அல்வா கொடுத்திருப்பார் சத்யராஜ் சார் அவங்களுக்கு. நல்லா இருந்ததா? ஓகே, கஸ்தூரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யூ ஜஸ்ட் கேம். ஓகே, வாங்கி தந்தீங்களா? வர வழியில இல்லீங்களா? இனிமேல் வாங்கி தரேன் அப்படின்றீங்களா? அப்புறமா வந்து பேசுறீங்களா? சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே தான். இப்ப மணிவண்ணன் சாருக்கு வந்து இன்னும் 2 பேர் வந்து கௌரவப்படுத்த போறாங்க. அவங்க யார் அப்படின்னா, இந்த படத்தோட எடிட்டரோட அப்பா அவரும் ப்ரொடியூசர் ராஜசேகர் அவர்களும் அண்ட் ராமச்சந்திரன் சார் அவர்களும் கௌரவப்படுத்த போறாங்க. மணிவண்ணன் சார். எடிட்டர் சுதர்ஷன் அவர்தான் இந்த படத்தோட எடிட்டர். பஸ் கை தூக்கும், பஸ் கை கட்டுங்க. எங்களோட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். எடிட்டர் சுதர்ஷன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படம் தான் என்னோட முதல் படம். அதுக்கு எங்க டைரக்டர் மணிவண்ணன் சார் வந்து என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்க அண்ணா சுரேஷ் அண்ணா, அப்புறம் எங்க ரவிச்சந்திரன் சார், அவர் என்ன ஒரு பையன் மாதிரி பார்த்துவாங்க. என் பையன் மாதிரி அடிக்கடி சொல்லுவாரு. ஓகே, அதனால என்ன பேசுன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.